Good morning, Tiddu. Good morning, Tiddu. Good morning, Siddu. Siddu, good morning. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏஞ்சி ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம். ஸோ பாருங்களேன், இப்படி தடவி கொடுத்துட்டே இருக்கணும். இவனுக்கு போட்டிக்கு சிட்டும் வருவான். நம்மளா கூப்பிட்டா சிட்டு வர்றதே கிடையாது. ஸோ கொஞ்சம் நேரம் இவனுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்களேன், என் நேரம் இப்படி தடவி கொடுத்துட்டே இருக்க சொல்லுவான். நமக்கு வேறு வேலையே இல்லாத மாதிரி பயங்கர சொகுசு இந்த பையன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, நேற்று கம்பு தோசைக்கு அரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன். 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் கம்பு, ஒரு 3/4 கிளாஸ் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேன். இன்னும் உப்பு சேர்க்கலை. ஸோ அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னி, நிலக்கடலை தேங்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து சிம்பிளாக ஒரு சட்னி அரைக்கலான்னு இருக்க கடலையை மைக்ரோவேவில் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ரோஸ்ட் ஆயிரும். இதை வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாம். டப்பு டப்புன்னு சத்தம் வரும் வெடிக்கிற மாதிரி. அப்படின்னா நமக்கு நிலக்கடலை ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஈஸியாக கடலை வறுத்தாச்சு. நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கு கூட இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வறுப்பட்டுருச்சு. தோலெல்லாம் எடுக்க போகிறதில்ல. இப்போ அதே பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மிளகா, கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு 1/4 வெங்காயம் இருந்தது நேற்று எதுக்கோ யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். சரி, அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. பச்சை மிளகா நல்லா சுள்ளுன்னு காரமாகவே இருக்குது. கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கணும் சட்னி அப்படிங்கிறதுக்காக 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சொன்னேன் இல்லையா, அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இஞ்சி கூட கொஞ்சமாக சின்ன துண்டு இஞ்சி. இதையும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடும். லைட்டாக மேலேயும் எண்ணெய் தெளிச்சுட்டு மைக்ரோவேவில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வெங்காயம் நிறைய வதக்கணுன்னாலும் இது பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வச்சிங்கன்னா வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடும். ஸோ அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சோண்டு இருந்தது, ஒரு சின்ன சில்லு. அதை மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தட்டி கூட்டு ரெசிபின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு ஒரு சட்னி. தேங்காய், அந்த வறுத்த நிலக்கடலை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். பாருங்கள், வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு கூட கொஞ்சம் ஜாஸ்தி பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மல்லி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சட்னி. இது இட்லி, தோசை, வெண்பொங்கல் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நைட்டுக்கும் சேர்த்தே அரைச்சிட்டேன், தோசை நைட்டும். அதனால் ஸோ பாருங்கள், நல்லா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு சேர்த்தாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு சட்னி ரெடி. பொங்கல் கூட, வெண்பொங்கல், அதே மாதிரி உப்புமா கூட வச்சு சாப்பிடுவோமே, நல்லா சூப்பராக இருக்கும். மாவு பாருங்கள், நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. 2 பேருக்கு தானே, 2 வேளைக்கு வர மாதிரி மாவு அரைச்சிருக்கேன். தோசை சூப்பராக இருக்கும். இட்லி கூட ஊற்றிக்கலாம் வேணும்னா. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அரிசி சாதமுமே கூட சேர்த்தேன் அரைக்கிறப்போ. இட்லிலாம் ஊற்றுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதம் சேர்த்து அரைச்சோன்னா இட்லியுமே கூட ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா பெரிய கல்லில் தோசை ஊற்றிக்கிறேன். எனக்கு முருகலாக தோசை பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு ஊத்தப்பம் பிடிக்கும். அவருக்கு இந்த மாதிரி ஊற்றினா அவ்வளோவா பிடிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு தோசை நல்லா மொறுன்னு ஊற்றலாம் அப்படின்ட்டு ஊற்றிருக்கேன். மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் வச்சு விட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வேக விட்டுறணும். இது திருப்பி போடாமையே கூட எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இருந்தாலும் ஜஸ்ட்டு 1 நிமிஷம் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். ஸோ எவ்வளோ சூப்பராக மொறுன்னு நார்மல் தோசை மாதிரியே இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்தானதும் கூட. ஸோ அரிசி கூட நீங்கள் இன்னும் கம்மியாக சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பாருங்கள், ஹோட்டலில் கிடைக்கிற தோசை மாதிரி சூப்பராக இருக்குது இல்லையா. நல்லா சிம்லேயே வச்சு வேக விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் தோசை. இந்த மாதிரி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா மொறுன்னு வரும், பட் இந்த மாதிரி இருக்காது. ஸோ இது கூட இப்போது சட்னி வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். பொடியும் இருக்குது, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக தோசை ஊற்றியாச்சு பாருங்கள். ஸோ ஹஸ்பண்ட் எனக்கு சாஃப்டாக வேணும், இந்த மாதிரி மெலிசாக வேண்டாம் அப்படின்னாரு. சரின்னு அவருக்கு ஊத்தப்பம் மாதிரி ரொம்ப பரப்பாமல் தடியாக ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா இது நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். பார்த்தாலே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா சாஃப்டாக இருக்கும். மொறுன்னு வரும், சாஃப்டாகவும் வரும். பணியாரமாக ஊற்றணுன்னா கூட வெங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான பணியாரமும் இருக்கும். 2-3 நாளாக வீடியோ போடல பார்த்தீங்களா. கால் செம்ம எரிச்சல், வலி. ஏற்கனவே முன்ன மாதிரியே திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோஸ் போடுறத 2-3 நாள் விட்டுட்டேன். இப்போ சுக்கு காப்பி சூடாக குடிக்கலான்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன்
மிளகு, 4 ஏலக்காய், 2-3 கிராம்பு. இதை வந்து மல்லி கொஞ்சம் நல்லா டார்க் கலர் ஆற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சுக்கை வந்து இந்த கல்லில் தட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து வறுக்க வேண்டாம். இடிச்சிட்டு நம்ம மிக்சியில் வறுத்ததெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக அரைப்பட்டுரும். தடியாக போட்டோம் அப்படின்னா மிக்சியில் மசியாது. அதனால தான் கல்லில் இந்த மாதிரி இடித்து எடுத்துட்டேன். சைட் பை சைடு அதையும் அந்த வந்து மல்லியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வாசனையாக ரோஸ்ட் ஆகிருக்கு. ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் வறுத்ததையும் அந்த சுக்கையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். என் மிக்சியில் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக அரைப்படாது. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ஜல்லிச்சு கூட வச்சுக்கலாம் தேவைப்பட்டால். நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச அந்த பொடி சேர்த்துட்டு, என்கிட்ட பனம் வெல்லம் இருந்தது. இந்த பனம் வெல்லம் ஃப்ரீசரில் ஏதோ சாமான் எடுத்தேன்னா ரொம்ப நாளாக இருந்தது ஒரு பாக்ஸில். இதை பார்த்ததுன்னா சுக்கு காப்பி போட்டு குடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ தேவையான அளவுக்கு பனை வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணி வடிகட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான சுக்கு மல்லி காப்பி ரெடி. பாலில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பால் சேர்க்காம தான் இது பண்ணுறேன். நல்லா கருப்பட்டி போட்டு குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். வடிகட்டியாச்சு. டிவி பார்த்துட்டே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த குட்டி விலாக் இன்றைக்கி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.